வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு மங்களகரமான பங்குனி மாத ராசி பலன் அற்புதத்தை கொடுக்கின்ற முருகபெருமானின் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களின் பயிற்சி என்பது 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருந்து 3ஆம் இடத்திலே ராகு செவ்வாய் புதன் 4வது இடத்திலே சூரியன் சந்திரன் சுக்கிரன் என்று இருக்க சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சமசப்தமமாக ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பிலே இந்த பங்குனி மாதம் என்பது இருக்கின்றது. பங்குனி மாதம் தேய்பிறை திதியிலே பிறக்க இருக்கின்ற மாதம் என்பது உங்களுக்காக ராசியை ராசிநாதன் பார்க்க இருக்கின்ற அற்புதம் மங்களகரமாக கடந்த காலங்களில் இருந்து இந்த மாதங்களாக இருந்தாலும் அடுத்து வருகின்ற மாதங்களாக இருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய முயற்சி சாணத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். லாபஸ்தானத்தை குரு பகவான் அவருடைய 5வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சி சாணத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமாக இருக்கின்றது. அந்த முயற்சி சாணத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. அதை இந்த 5ஆம் இடத்ததிபதி பலம் குறைந்து ராகுவின் பிடியில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. குலதெய்வங்களின் அருள் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லாத ஒரு அமைப்பு, குழந்தைகளின் படிப்புகளிலே சற்று தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, முயற்சிக்கின்ற காரியங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்களிலே பல வெற்றிகளை அடைந்தாலும் பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் சிந்தனைகள் அனைத்துகளுமே தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. காரணம் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சாணம் செவ்வாய் பகவான் இரத்தக்காரன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யக்காரகன் யோகாதிபதி உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது அற்புதம் என்றாலும் கூட ராகுவின் பிடியிலே செவ்வாய் புதன் ராகுவின் பிடியிலே இருக்கின்ற பொழுது 7ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில தேவையில்லாத வழக்குகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்ற ஒரு மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் எதையும் சமாளிப்பதற்கு ராசிநாதன் பலமாக இருக்கின்றார். எந்த ஒரு கிரகங்களின் பிடியில் இல்லாத ஒரு அற்புதத்திலே மாதம் என்பது உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசியை பொறுத்தவரையில் முயற்சி சாணத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணம், வெளிநாடு வெளியூர், நல்லதொரு மாற்றத்தை இளைய சகோதரர்களின் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. என்றாலும் கூட 9ஆம் இடம் ஆரோக்கியத்திலே சற்று மருத்துவ செலவு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு இடையூறுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இரவு நேரங்களில் பயணங்களில் செல்லக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராகுவின் பிடியிலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு சில அசம்பாவிதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் இருந்து கவனமாக இரவு நேரங்களில் செல்கின்ற பொழுது சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய அமைப்பு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதங்கள் இருக்கின்றது. இந்த பங்குனி மாதங்கள் என்று சொல்கின்ற பொழுது 4ஆம் இடத்திலே 9 கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற அற்புதம் இருக்கின்றது. அதே சமயத்தில் 2-3 கூடிய முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர், இளைய சகோதரன் சொல்லக்கூடியவர், தனவாக்கு குடும்ப சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர், இந்த தன காரகன் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலேயே தனுசு ராசியின் என்று சொல்லக்கூடிய இருக்கிற இடத்திலேயே சுக்கிர பகவான், சனி பகவான், சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் சேர்க்கை அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் இருக்கின்றது. இந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் இந்த மாதங்கள் அவர் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு செல்ல இருக்கின்றார். புதன் பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். செவ்வாய் பகவான் கும்ப ராசியிலே இருந்து உங்களுக்கு 5 கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புத மாதம் என்பது மாதம் பிற்பகுதியாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் இருந்து ராகுவின் பிடியில் இருந்து கிடுகிடு என்று பல கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த தடுமாற்றங்கள் சிந்தனைகள் அனைத்திற்கும் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே செவ்வாய் பகவான் இந்த 11ஆம் தேதி பங்குனி மாதம் அவர் கும்ப ராசியில் இருந்து 4ஆம் இடத்திலே செல்ல போகின்றார். 4ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே மாதம் என்பது தொழில் சம்பந்தப்பட்ட அற்புத உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலேயும் இருக்கின்றது. அதே சமயத்தில் 27ஆம் தேதி மாத கடைசியிலே புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். பங்குனி உத்திரம் என்பதும் 18ஆம் தேதி பங்குனி மாதம் நடைபெற இருக்கின்றது. 4ஆம் தேதி பௌர்ணமி அமாவாசை திதி என்பது நடைபெறுகின்றது. இந்த பௌர்ணமி ஒட்டிய திதி என்பதே பௌர்ணமி திதி என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் என்பது வெகு சிறப்பாக முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற அற்புதத்திலே இருக்கின்ற ஒரு மாதம் என்பது சனியும் சூரியனும் இணைவு பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது இந்த பங்குனி உத்திரம் என்பது சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்க இருக்கின்றது. என்றாலும் கூட சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். ஆக உங்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள்
சனி சூரியன் சேருகின்றது. தகப்பனார் குழந்தைகளுக்குள்ளே ஒரு சில வழக்கு சம்பந்தம் தடுமாற்றங்கள், வீடு வாகனம் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அது பற்றிய ஒரு புரிந்துணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு 6 குடைவர் என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த காலகட்டங்களில் வீடு வாசல் சொத்து சுகங்கள், தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு இருக்கின்ற அமைப்பு இருக்கின்றது. இந்த பங்குனி மாதம் என்று சொன்னாலே உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. மாதம் முற்பகுதியிலே மாதத்தில் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்திலே இருப்பது சிறப்பாக இருந்தாலும் ராகுவின் பிடியிலே இருக்கின்ற பொழுது இந்த பூர்வ புண்ணிய சாணம், புத்திர சாணம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள், தகப்பனாருக்குள்ளே வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. என்றாலும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கூடிய விரைவிலே அவர் மாதத்தில் பிற்பகுதியிலே உங்களுக்கு மீனராசிக்கு செல்ல இருக்கின்றார். ராகுவின் பிடியிலே இந்த மாதங்கள் ஒரு வார காலங்கள் ராகுவின் பிடியிலே இருக்கின்ற அமைப்பு இருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த 5-6 நாட்களுக்கு பிறகு ராகு பகவானை விட்டு செவ்வாய் பகவான் விலகுகின்ற அமைப்பு அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, புதன் பகவானே தூரத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அமைப்பு. இந்த மாதம் ஆரம்பத்தில் செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய ராகுவின் பிடியிலே இருக்கின்றது என்று 7ஆம் இடம் 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சாணம் செலவுகள் சம்பந்தப்பட்ட அலைச்சல்களையும் தேவையில்லாத விரைய செலவுகளும் வந்து போகக்கூடிய அமைப்பு மாதத்தில் முற்பகுதியில் இருக்கின்றது. பிற்பகுதியில் கண்டிப்பாக பங்குனி மாதம் 5-6 தேதிகளுக்கு பிறகு சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. காரணம், அங்கே போகின்ற செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தை ராகுவை விட்டு 4ஆம் இடம் செல்ல போகின்ற அற்புதமும், புதன் பகவானும் கிட்டத்தட்ட அவர் நெருங்கி உங்களுடைய 4ஆம் இடத்தை சென்று கொண்டிருக்கின்ற அமைப்புகளிலே 7ஆம் இடம் கல்யாண வைபவமும் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலேயே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனாதிபதியும் அங்கு சுக்கிர பகவானுடன் தொடர்பு கொள்ள போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆனாலும் உங்களுக்கு லாபாதிபதி மீண்டும் திரிகோணத்திலே பஞ்சமசானத்திலே செல்கின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் வீடு சார்ந்து சொத்து சுகங்கள் சார்ந்து ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரை அற்புத உயர்வுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. தேவகுரு அசுரகுரு ஒன்றுக்கொண்டு கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது. ஆக உங்களுக்கு வீடு சார்ந்து, கணவன் மனைவிகள் சார்ந்து, வரன்கள் சார்ந்து, கல்யாண வைபவங்கள், எடுக்கின்ற காரியங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். செய்கின்ற தொழில்களிலே எதிர்பார்த்த ஒரு வருமானங்கள் உயர்வுகளை பார்க்க போகின்றீர்கள். வீடு சார்ந்து, வாகனங்கள் சார்ந்து, தொழில் சார்ந்து அழகுபடுத்தக்கூடிய அற்புதம். சுக்கிர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். தாய்மார்கள் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களையும் அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு சனி சூரியன் இருக்கின்ற இந்த மாதங்களிலே சற்று குழந்தைகளாகிய நீங்களாக இருந்தாலும் ஒன்றுக்கொண்டு விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. காரணம், சனி பகவான் சுய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டங்களில் குழந்தைகளின் திறமைகள் என்பது சற்று அதிகமாகவும், தகப்பனாரின் திறமைகள் என்பது சற்று பலம் இழந்த அமைப்பு, ஒன்றுக்கொண்டு வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. சுகசானத்திலே 4ஆம் இடத்திலே இருக்கின்றது. இந்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து, தகப்பனார் சார்ந்து 4ஆம் இடத்திலே ஒன்றுக்கொண்டு வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. காரணம், 9 குடைவர் 4ஆம் இடத்திலே தாய்மார்கள் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே அங்கே இருக்கின்ற பொழுது தாய்மார்களுக்குள்ளேயும் குழந்தைகளுக்குள்ளேயும் ஒரு சிறு வழக்குகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக குரு பகவான் பலமுடன் ராசியை பார்க்க இருக்கின்றார். எந்தவித வாக்குவாதங்கள் இருந்தாலும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. வாக்கு சாணாதிபதி சனியும் சுக்கிரனும் அங்கே சேருகின்ற அற்புதம். அவர் 6-11 குடையவர் தொழில் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தையும், 10 குடையவரும் அங்கே 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவானுடைய தொடர்பு, சனி பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு தொழில் சார்ந்து, கணவன் மனைவிகள் சார்ந்து, சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 9 குடையவர் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவரே உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். தொழில்களில் இருந்து, வேலைகளில் இருந்து தொழில்களுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு, ஊதிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். மீண்டும் அந்த சுக்கிர பகவான் அங்கே 5ஆம் இடத்திலே உங்களுக்கு பலம் பெறுகின்ற திரிகோணத்திலே அது ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. அங்கே இருந்து உங்களுடைய லாபசானத்தை பார்க்க இருக்கின்றார். 11 குடையவர் 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஒரு அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்றது. காரணம்,
நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய களத்திர காரகனும் உங்களுக்கு கேந்திர சாணங்களில் இருந்து தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் குரு பகவானும் நல்லதொரு பலத்திலேயே இருக்கின்றது. முயற்சி சாணங்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவு, குழந்தைகள், கணவன், மனைவி, நண்பர், உறவினர் அனைத்து சுபபோகமான தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரணியர்களுக்கு இந்த மங்களகரமான பிறக்க இருக்கின்ற பங்குனி உத்திர மாதம் பிறக்கின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் பங்குனி மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே தேய்பிரை திதியிலே பிறக்கின்றது என்றாலும் கூட ஞாயிற்றுக்கிழமையிலேயே அந்த சூரிய பகவானின் அற்புதம் என்பது உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. தொழில்களிலே உங்களுக்கு வேலைகளிலே இருக்கக்கூடியவர்கள் வேலை தொழில்களிலே அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, முயற்சிக்கின்ற காரியங்கள். இந்த 3ஆம் இடத்தில் இந்த கெடுபலன் சூரியன், புதன், ராகு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரக 4 தொடர்புகளிலே இருந்து இந்த மாதங்கள் பிறக்கின்றது என்றாலும் அந்த இடங்களிலே குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற அற்புதம் என்பது தனுசு ராசிக்காரணியர்களுக்கு இருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தத்தில் அனைத்தும் சுபபோகமான இந்த பங்குனி மாதங்களிலே முருகப்பெருமானின் அருள் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்க இருக்கின்ற மாதமாக ஞாயிற்றுக்கிழமையிலேயே 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி உங்களுக்கு அழகாக உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரனுடைய இணைவுகளோடு மீன ராசி என்று சொல்லக்கூடிய அவருடைய அற்புதமான நண்பருடைய ராசியிலே இருந்து தொழில்கள் சிறக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களின் தொடர்புகள், அந்நிய மனிதர்களின் தொடர்புகள், பேர் புகழும் தொழில் சம்பந்தப்பட்டு தொழில் காரகனை 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம், சிறப்பாக இருக்க போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேயே மங்களகரமான காரியங்களுக்கே அனுகிரகம் கொடுக்க தாய் தகப்பனார் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.